1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 15 வரை உள்ள வசனங்கள் யாராவது ஒரு சகோதரன் எடுத்து முழுமையாக வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவர்களாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவன் அவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவர்கள். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்களால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை படித்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு இருக்கிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரர்களிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தினாலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஆமென். தேவனிலிருந்து முழுமையா அறிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, கொஞ்சம் இதோடைய யோவான் நமக்கு என்ன சொல்லித்தராரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். எப்படின்னா நம்மளோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மோட பேசுவாரா. நீ வாசிக்கிறோம் முதல் வசனத்துல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின ஒரு அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்க இருக்கு நம்ம எல்லாருமே இதுல சில இடங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அடையாளத்துக்கும் சொந்தக்காரங்களா இருக்கும். இதுல இந்த பகுதியில நம்ம வாசிச்ச இந்த பகுதியில நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் சகோதரர், அது தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் இல்ல, தேவனை போல இருக்கிறவர்கள், தேவனை சந்திப்ப நிதி ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள், இப்படிலாம் சில அடையாளங்கள் நமக்கு கொடுப்போம். இது எல்லாத்துக்குமே உரியவங்களா இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைத்ததுன்னு யோசிச்சோம். காலையில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் அப்படின்னு வாசிச்சோம். அதுக்கு அளவே தேவன் இன்னைக்கு நாம் இருக்க வைக்கப்பட்டிருக்கிற, இணைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வந்து வைத்தார்ல, இந்த தேவனுடைய அன்பு நம்மளால அளவிட முடியாததா இருக்கு. அதற்கு நாம் காலையில சிந்தித்து போல நன்றி சொல்லி முடிக்கவே முடியாது. நாம் அதை சிந்தித்து நன்றி பெருக்கினாலே அவருக்கு நாள்தோறும் வாழ்வு முழுவதும் அவருக்கு நன்றிகளையும் சொல்றதையும் ஏறுக நக்கரமா இருக்கும். தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். இங்க 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம் என்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவன் சுத்தமுள்ளவா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் அப்படின்னு இங்க 2-3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்போ இங்க ஒரு மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு நம்பிக்கையுடையவங்களா இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு என்மேல் பாவத்திற்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அக்கினி கடல் இல்லை, இன்னும் பார்த்தா நான் என்னுடைய வாழ்க்கை தூங்கக்கூடியதா இருக்கிறது, நான் கிறிஸ்துடைய சரீரத்துல இணைக்கப்பட்டவனா இருக்கிறேன். இப்பெல்லாம் நம்முடைய நம்பிக்கை இருக்கு, அது உண்மைதான். ஆனா இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் யாரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனம் சொல்றாரு, அவர் சுத்தமுள்ளவா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். 4 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நம்மிடத்துல நம்ம எல்லாருமே தேவனை சந்திக்க போறோம், அவரை போலே வாழ போறோம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனமாவே நாம் அவரை தரிசித்தனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று இருந்தது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை போல கிறிஸ்டின் சாயல், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தெய்வ சாயல்ல நாம் அவரை சந்திக்க போறோம், அவர் போல இருக்க போறோம், அவர் கூட வாழ போகிறோம். இருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில நாம் சேர்த்துக் கொள்வது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நாம் சேர்த்துக் கொள்வர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு வாசிக்கிறோம். அதுல வாசிக்கிறோம், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். யார் அப்படின்னு பார்த்தா, நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவனா இருக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, நான் தேவனுடைய வீட்டுல வாழ போகிறவனா, எனக்கென்று தேவன் சாத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், என்னுடைய குடியிருப்பு இங்கே இல்லை, அங்க இருந்து கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகரோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அங்கதான் என்னுடைய குடியிருப்பு இருக்கு. இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறேன்னா கிறிஸ்து சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சொல்ற ஆலோசனையா இருக்கிறது. அது சொல்லிட்டு கீழே சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை சுருக்குனா என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தை சுருக்குனா என்ன 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 சொல்லுது? இந்த வசனத்துல கலாத்தியர்ல வாசிக்கிறோம்ல, நியாயப்பிரமாணத்தின் முழு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் முழுவதும் எதுல நிறைவேறுமா? 5:14 வாசிங்க. கலாத்தியர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஓகே, இதுல வாசிக்கிறோம்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நான் அவரை தரிசிக்க போறேன் அப்படின்னா நான் என்ன சுத்தம் பண்ணிக்கொள்ளணும்? என்ன சுத்தம் பண்ணிக்கொள்ளணும்னா என்னத்துல பாவம் இருக்கக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணம், நீ உன்னை நேசிக்கிறது போல அடுத்தவனை நேசி. அப்ப நான் என்ன நேசிச்சேன்னா நான் தேவனோடு கூட வாழ போகிறேன், எனக்கு தேவன் புதிய பூமியும் புதிய வார்த்தையை வைத்திருக்கிறாரு, அவரோட யுகமா வாழ போகிறேன், அவரை போல இருக்க போறேன் அப்படின்ற நம்பிக்கை வச்சிருக்கிறேன் நானு. அப்போ நான் என்ன செய்யணும்? அவர் சுத்தமா இருக்கிற போல என்ன சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்னா நான் என்ன செய்யணுமா? என்னை நான் நேசிக்கணும். பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், என்னையே நான் நேசிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்? பாவம் செய்கிறவனா இருக்கு. என்ன நேசிக்கிறவனா என்ன செய்வேன்? பாவம் செய்ய மாட்டேன். தேவனுக்கு பிரியமில்லாதது என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அதை நம்முடைய வாழ்க்கையில கழித்து போடக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். ஒருவேளை அது சொல்றாரு, உன்னை நேசிக்கிற போல கொஞ்சம் நேசின்ற, நானே பாவம் செய்கிறவனா நான் எப்படி அடுத்தவங்க போய் நேசிக்கிறேன்? முதலாவது நூல்ல வாச்சது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான் சொல்றாருல, அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிற போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான்னு சொல்றாருல. இதே பதில ஒரு இதுல வாசிக்கிறோம், 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்போ அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறார், அவர் பாவம் இல்லாதவரா இருக்கிறார். பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? என்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். அவரிடத்துல பாவம் இல்லை, நான் அவரை போல இருக்க போறதுனால என்னிடத்துல பாவம் இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும்? என்னை சுத்திகரித்துக் கொண்டு, என்னை நேசித்து, என்னை காப்பாற்றிக் கொண்டு
என்னுடைய சகோதரனிடத்திலும் அன்பு கொண்டு அவன் காப்பாற்றப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஏன் அப்படின்னு பார்த்தா, நாம் யாரா இருக்கிறோம்னு சொல்லி முதல்ல சொல்றது, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அவர் நம்ம இடத்துல எவ்வளவு அன்பு பாராட்டி இருக்கிறார். அதான் நம்ம காலைல சிந்திச்சோம். நித்தியமா இருக்கிறவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடக்க முடியாதவர், துவக்கமும் இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்க முடிவும் இல்லை. அவர் அவ்வளவு மேன்மையான தேவன். நம்ம தன்னை தாழ்த்தி நம்மை மீட்கும்படி அவர் மரணத்தை ருசிப்பட்டார். அப்படின்னா அந்த அன்பு எவ்வளவு பெருது. அப்போ அவர் என்னை முன்குறித்து என்னை ஒரு இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றார் அவருடைய பிள்ளைகள். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் நீதி செய்கிறவனா இருக்கணும். நீதி குறையில நான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கும், என்னை சுத்திகரித்து. அவர் எப்படி அதே போகிற சந்தோஷத்தை குறித்து அவமானத்தை நாம் சிலுவையை சகித்தார் என்று வாசிக்கிறோமோ, நாம் நமக்கு கொடுத்துக்கிற உன்னதமான வாழ்க்கை நினைத்து இந்த பூமியில நாம் தைரியமா இழக்கக்கூடியவர்களாக இருந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து பாவம் இல்லாதவர்களாக இருந்து என்னை நேசித்து என்னை காப்பாற்றிக் கொண்டு என்னோடு கூட என்னுடைய சகோதரர்களையும் நான் என்ன பண்ணோம்? காப்பாற்றக்கூடியவர்களா இருக்கணும். பேதுருடைய கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, நீ ஸ்திரப்பட்டு சகோதரனை குணப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் என்ன செய்யணுமா? நான் ஸ்திரப்படணும் அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியம் இல்லாதபடி நான் என்னை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல நாம உரிமை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒருவேளை நான் அடுத்தவங்களை நேசிக்காம இருக்கிறது ஒரு பாவம் தான். ஆனா என்னையே நான் நேசிக்காம இருந்தேன்னா ரெண்டுமே பாவம் தான். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னா, உன்னை போல பிறனை நேசினா உன்னை நீ எப்படி நேசிக்கிற? உன்னை நீ நேசிக்கிறவனா இருந்தா என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடியதா இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை இழந்து போனதா இருக்கக்கூடாது. தேவனுடைய நியாய தீர்ப்புல வாழ்க்கை போயிடக்கூடாது. நான் அவரோட கூட வாழணும்னு சொல்லி நம்மை நேசித்து அதற்குரிய பாத்திரவான்களாய் நம்மை மாற்றிக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை மீறாமல் பாவம் செய்யாமல் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு வாழ்வோமானால் நாம் நம்மை நேசிக்கிறதா. நம்ம நேசிச்சுட்டோம் அப்படின்னா அதன் விளைவை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அதை என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு அறிவிப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இந்த நம்பிக்கையுடையவர்களாய் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள இந்த நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கிற நாம் எல்லாருமே இதற்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பது, இதை நம்முடைய செய்யணும். அதாவது நிச்சயமாக இதை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயமாக இந்த இடத்துல நம்முடைய யோவான் சொல்லுகிறார். அதனால அடுத்து அங்க வாசிக்கிறோம் 5 வாச்சோம்ல, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்ததற்கு வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்போ அடுத்த 6 வாசிக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிறவன் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும். நம்ம யாராக நம்ம அறிக்கிறோம், நம்ம சபையா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், கிறிஸ்துவ சரீரத்துல அவயவங்களா இருக்கிறோம், கிறிஸ்துவ சபைக்கு தலையா இருக்கிற நாம உறுப்புகளா இருக்கோம் சொல்லி வாசிக்கிறோம்ல. இங்க 6 வாசிக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்கிறதில்லை. நம்ம இடத்துல பாவமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார். நமக்கு ஒரு கூட்டு தைரியம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதனால ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இதெல்லாம் மன்னிப்பாரு அப்படிங்கிற தைரியம் நம்ம எல்லாருக்குமே ஏற்படும். நிச்சயமா நீ அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிறவன் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. நம்ம எல்லாருமே அவரை அறிந்து அவர் நிலைத்திருக்கிறவன் சொல்றோம். அவரை அறிந்து அவரை நிலைத்திருந்து அவரோடு கூட வாழப்போகிறேன் என்ற நம்பிக்கை உடையவன் ஒருவேளை பாவியா இருப்பான். ஆனால் இதுல எதுலையாவது அவனால பங்கு பெற முடியுமான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாவத்தை எப்பொழுதும் தேவன் சமரசம் செய்வதே இல்லை. ஆனா நம்ம இடத்துல
தேவனிடத்துல சேர முடியாது. இந்த இதில் நம்ம செஞ்சிடறோம், அறிக்கையிடுறோம், சனிக்கிழமை இருந்து போராடுறோம். கத்தாவே மன்னிங்க, என்னை எப்படியா அங்கீகரிங்க, தாயுடைய காணிக்கையை அங்கீகரிக்காம போனது போல என்னையும் என்னுடைய காணிக்கையை அங்கீகரிச்சா போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை இருந்து போராடி அழுது நம்ம என்ன பண்றோம், அந்த இதில் நம்ம அவரால் அங்கீகரிக்கிறதுல ஆராய்ச்சி. ஆனாலும் எனக்கு அது இன்னும் அது தெளிவா என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில பாவம் ஒட்டிக்கொண்டே இருக்குமானால் தேவனுடைய வீட்டிலே இடமில்லை. ஏன்னா அவர் வெளிச்சமா இருக்கிறார், அவரிடத்துல பாவம் இல்லை, அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்படிங்கிறப்போ என்னிடத்துல ஒரு பகுதி இருளும், ஒரு பகுதி அசிங்கமும், ஒரு பகுதியில நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனாகும், தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறவனாகும் நான் இருப்பேன். இதெல்லாம் நான் என்னால சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முடியுமான்னு யோசிக்கும் பொழுது ரொம்ப கலக்கம் வந்தது வாழ்க்கையில, மனசுல. அதனால நமக்கு நான் இப்ப எப்படிப்பட்ட நம்பிக்கை, நான் அவருக்கு ஒப்பா இருக்கோன்ற நம்புறோம் இல்ல, இந்த நம்பிக்கை இருக்கிறன்னா அந்த நம்பிக்கை உரையெல்லாம் நம்ம நிறுத்தி கொள்ளணும். அப்படின்னா நம்மிடத்துல இருக்கிற அநீதியை எடுத்துக்கொள்ளணும், அசுத்தங்களை எடுத்துக்கொள்ளணும், எதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்களா இருக்கணுமோ அவைகளை நாம் வெறுத்துக்கொள்ளணும். அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த நம்பிக்கையுடையவர்களாகவே நாம் வாழ்கிறதுக்கு நாம் பாத்திரவான்களா இருக்கோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் நம்மை அழைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நீங்கள் நாமும் அவருடைய பிள்ளைய மாற்றி வைத்திருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைங்க தான், மாற்றம் இல்லை. அவருடைய பிள்ளைய வாழ்றோமா அப்படின்னு பார்த்தாதான் கஷ்டமா இருக்கு. அவருடைய பிள்ளையா வாழ்ந்தா மட்டும்தான் வீட்டுல வரும். அதனால நம்முடைய வாழ்க்கையில அதை யோசிப்போம். இன்னொன்னு அடுத்த வசனம் பாருங்க, 7ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிற போல தானும் நீதியை செய்கிறார். ஒருவேளை இதெல்லாம் இது மனிதனுடைய இயல்பு, இவைகளை அதெல்லாம் பெருசா நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில சில இயல்புகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போமானால் அது ரொம்ப வேதனையா இருந்தது. ஏமாற்றம், நம்மை நாமே ஏமாற்றிடுவோம், மற்றவங்களை நம்மளை ஏமாற்றுறதுலாம். அப்புறம் தயவுசெய்து மற்ற வாழ்க்கையை பார்க்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ள அவரு இது செய்யறாருல, அப்ப நான் இது செய்யலாமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்க கூடாது. அதை நம்ம மற்றவங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை நம்மள இணைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனா அப்படி யாரும் ஏமாற்றாம அப்படிப்பட்ட காரியத்திலும் ஏமாற்றக்கூடாது. இன்னொன்னு நம்மளையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிற தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விளைவு சொல்றாரு. பாவம் செய்கிறவன் பிசாசானவனா இருக்கிறான். ஏன்னா பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அப்போ நம்ம இடத்துல நீதி, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனா இருக்கிறேன் என்று என்ற நம்பிக்கையுடையவர்களாய் நாம் வாழ்கிறோமா, அல்லது நம்ம இடத்துல பாவம் இருக்கிறதுனால ஆதி முதலாய் பிசாசா இருக்கிறவனுடைய சந்ததியாய் நாம் வாழ்கிறோமாங்கிறது அடுத்த கேள்வியாய் நம்ம இருக்கிறார். அதனால ரொம்ப பயத்துக்குரிய காரியமா இருக்குது தேவனுடைய பிள்ளைகள் என்ற இந்த வாழ்க்கையில ரொம்ப மிகவும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுல இந்த யோவான் அதான் சொல்றாரு. 2வது பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாம் பாவத்திலே நிலை நிற்காமல், நியாயப்பிரமாணத்தை மீறாமல், நீதியை செய்கிறவர்களாக, நம்மிடத்துல பாவம் இல்லாதவர்களாக, நம்மிடத்துல எந்த ஒரு அசுத்தமும் இல்லாதவர்களாக நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வோமானால் நான் அவரை போலவே இருக்க போகிறேன், அவரை போலவே வாழ போகிறேன், அவரோடு கூடவே என்னுடைய வாழ்க்கை தூங்க போகிறது, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற வார்த்தைக்கு நாம் உரியவர்களாக நம்மால. அதனால இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆராய்வோம். ஆராய்ந்து நம்ம ஒருவேளை நம்ம இடத்துல இப்படிப்பட்டவர்கள் இருக்குமானால் தொடர்ந்து சில காரியங்கள் நம்முடைய இயல்பாக மாறி போயிடும். பொய் சொல்றது, டப்புன்னு தேவையில்லாத வார்த்தையை பேசி விட்டுறது, கோபத்துல அடுத்தவங்களை புண்படுத்துறது,
இதெல்லாம் நம்முடைய இயல்பாவே மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாவம் செய்கிறவன் பிசாசனோட இருக்கிறான், நான் ஆதி முதல் பிசாசா இருக்கிறான். பிசாசனா ஆதி முதல் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். பிசாச கிரியில் அழைக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அடுத்து வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் வாசிங்க 9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவனை செய்யவே மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுடைய வித்து அவனுக்குள் கருத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியாக பாவம் செய்ய மாட்டான். உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் தேவனுடைய வித்து கருத்திருக்கிறது என்றார். நாம் பிசாசினாலே உண்டாயிருந்து ஆதி முதல் பிசாசா இருக்கிறவனுடைய பாவம் செய்கிறவனுடைய பழக்க வழக்கத்தை நம்மிடத்துல வைத்துக் கொள்வோமானால், இந்த வசனத்துக்கு நான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், எனக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது அப்படின்ற இந்த சொந்தத்துக்கு நாம் உரியவர்களா இருக்க முடியாமல் இருக்கிறது. அப்போ நாம் ஒரு நாள் வாழ்ந்தது, நம்மை ஆராதித்தது, நாம் வைத்த நம்பிக்கை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறது, இவை எல்லாமே என்ன ஆகி போயிடும்? விருதாவாயிருக்கு. ஏனென்றால் என்னிடத்துல ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நிலைநிறுத்துவதை என் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது, இவைகள் பாவம் அல்ல என்று சொல்லி, இவைகள் சுபாவம் என்று சொல்லி அவைகளிலே பழக்கப்பட்டு அந்த சுபாவத்திலே அவர்கள் பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு இயல்பாக ஒரு சுபாவம், அந்த சுபாவத்தினாலே அவர்களுடைய பிள்ளைகள் பிடிக்கப்பட்டு லாஸ்ட்ல என்ன போயிடும்? தேவனுடைய சமூகத்தை விட்டு இயல்பாகவே ஆதி முதலாய் பிசாசு பாவம் செய்கிறவனுடைய சந்ததியாய் நாம் ஆயிருப்போம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள். அதனால நம்மிடத்துல இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் நம்ம இடத்துல நாம் இந்த நம்பிக்கை உடையவர்களா இருப்போமானால் இந்த செயல்பாடுகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. என்ன பார்த்தா, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான். நம்ம எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள். அப்புறம் ஏன் நமக்குள்ள பாவம்? நாம் ஏன் பாவம் செய்யணும்? என்ன நம்பிக்கை, என்ன தைரியம்? யார் நமக்கு அந்த தைரியத்தை கொடுத்துட்டு, பரவாயில்லடா நான் அவனை ஏற்றுக்கொள்றேன், பரவாயில்லவா? அது அன்னைக்கு சொன்னாரு, நம்ம அவரை அறிந்து கொள்வோம், கழுவிட்டாரு. மறுபடியும் உழுகுறோம், அறியல உழுகுறோம், கழுவுறாரு. அறிஞ்சுக்கிட்டோம், விரும்பி போய் இந்த கரையை எடுத்து இந்த சட்டையில ஊத்திக்கிறேன், தெரியாம கரைப்பட்டுச்சு, துவச்சு கொடுத்துட்டாங்க. நானே விரும்பி வம்புக்காகவே இது எனக்கு இந்த இடத்துல இந்த வெள்ளை சட்டையில கருப்பா இருக்கிற எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கருப்பு மைய கொண்டு வந்து 12 மார்க்கிற மைய வந்து ஊத்திக்கிட்டேன் அப்படின்னு அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த தகவல் இது இந்த செயல்பாடு தான் என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் தேவனோடு தான் வாழப் போகிறேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் எனக்கு நித்திய ஜீவன் நிலைத்திருக்கிறது, நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அதுக்கு அச்சாரமாக பரிசுத்தாக எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையிலே இருக்கிற உண்மைதான். ஆனா நாம் நம்முடைய இந்த உடலும் இந்த மனமும் விரும்புகிற நிலையிலேயே நாம் நிலை நின்று அந்த சுபாவங்களையும் என்னிடத்துல இணைத்துக் கொள்வேன். ஆனால் நான் அந்த நம்பிக்கையிலே நான் உறுதியா இல்லை என்றுதான் நம்முடைய வாழ்க்கையை எச்சரிக்கக்கூடியதா இருக்கிறது. அதான் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, இவைகளை கொண்டுதான் நாம் யாருக்கு 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் விட்டான். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்ல பிசாசுக்கு இன்னும் கீழ்ப்படிந்து இருக்கிறோமா அப்படிங்கிறத இவைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இடத்துல அவர் சுத்தமாக இருக்கிறது போல நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோமா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அவரிடத்துல பாவம் இல்லாத போல நம்மிடத்துல பாவம் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறோமா, பிசாசினுடைய செய்கைகளை நாம் பிசாசின் பிள்ளைகளாய் வாழாமல் நம்ம தற்காத்துக் கொள்கிறோமா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பார்த்து நம்முடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்யும் பொழுதுதான் நாம் யார் என்று காண்பிக்கப்படுகிறோம். இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் பிசாசின் பிள்ளை அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களா இருந்து அதற்குரியவர்களாய் நம்மை பாதுகாத்து பாவம் செய்யாமல், அந்த கூட்டத்தனமான தைரியம் இல்லாமல், கிறிஸ்துவை போல பெரிய பலி எனக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது, அதனால நான் ரட்சிக்கப்படுவேன், நான் மீட்கப்படுவேன்
அப்படின்றதுல அந்த தைரியத்துல நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய முதல்ல சொல்லணும், நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழைப்பு தேவன் நமக்கு அன்பு, தேவனுடைய அன்பை உணர்ந்து நான் இந்த வழியிலே தேவனுக்கு பிரியமான வழியிலே நான் வாழ்கிறேன், இல்ல என்னுடைய மனசுபடி வாழ்கிறேன் அப்படின்னா இதை வச்சு கணக்கெடுக்கிறாரு கர்த்தர். யார் தேவன் பிள்ளை, யார் விசுவாசம் பிள்ளைகள்? நமக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது. தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் யார் என்று நம்மை காட்டிக் கொள்ள போகிறோம். அதுதான் 10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்ன, விசுவாசம் பிள்ளைகள் என்று வெளிப்படுறோம். நீதியை செய்யாமல் தன் சகோதரனை அன்பு கொள்ளாமல் இருக்கிறோம் தேவனால் உண்டானவங்க. நம்மளுக்கு நீதி இல்லை. நம்ம 2 பேர் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம்ல, அதை நான் பலமுறை யோசிச்சிருக்கேன். எனக்கு தெரியாமலே இருந்தது. யோசிச்சு அப்புறம் உலகத்தை கேட்டுதான் கத்துக்கொண்டேன். பாருங்களேன், 2 பேர் 1ஆம் அதிகாரம் முதல் பகுதியை வாசிக்கிறோம். நம்முடைய தேவனும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லி சொல்றார். தேவன் நீதியை செய்கிறவரா இருக்கிறார், நீதிபதிவரா இருக்கிறார். அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன்னா நீதி செய்கிறனா, அவருடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறேன்னா, அவருடைய உடலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா என்னிடத்துல நீதி இல்லை என்றால் நான் யாருடைய பிள்ளை என்று காட்டுகிறேன். ஒருவேளை நம்முடைய அடையாளம் அவனுடைய சாயலை காட்டுது அப்படின்னா நாம இந்த நம்பிக்கையுடையவர்களா இருக்கோம். இந்த நம்பிக்கையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. எல்லாருக்குமே ஒரு அருமையான நம்பிக்கை தேவைப்படுது. நாம் இருக்கிறவராக இருக்கிறது போல நீங்களும் இருக்கிறவர்களாகவே இருப்பீர்கள் நமக்கு சொல்லியிருக்கார். இதுதான் 3ஆவது சொன்ன முதல் பகுதியினுடைய முழுமை. நாம் தேவனுடைய பிள்ளை, அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறது போல நாமும் இருக்க போகிறோம். அப்போ இவ்வளவு மேன்மையான வாக்கு தத்துவம், இவ்வளவு மேன்மையான நம்பிக்கையை நம்ம கொடுத்திருக்கிற அந்த தேவனை விசுவாசித்தோம், அதை விரும்பணும், அதை விசுவாசிச்சோம், நம்பணும், அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செஞ்சோம். அதுக்காக தேவனிடத்துல நம்முடைய பழைய விருப்பமான வாழ்க்கையை அறிக்கையிட்டு விட்டுட்டோம், இழந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் எனக்கு நீர் தான் வேணும், உங்களுடைய பிள்ளையா வாழ போகிறது அவரை நாம் அணிந்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில நாம் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு விரோதமான காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நாம் யார் என்று காட்டுறோம்? அப்படின்னா நான் யாருன்னு காட்டணும், நம்ம யாருன்னு நம்ம யாரும் அடையாளப்படுத்தி வரோமோ அவர் இடத்துல நம்ம போவோம். காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் போவாரு, டாக்டர் ஹாஸ்பிட்டல் போவாரு. தேவனுடைய பிள்ளையா இருந்தா தேவனுக்கு போவோம். விசுவாசம் கிரியைகள் நம்ம இடத்துல காணப்படுமானா நித்தியமா இழந்து போகக்கூடிய அதிலே நாம் பங்கேற்க. ஏன்னா அவரை நாம் மறுதளிக்கிறோம், கிறிஸ்துவை நாம் மறுதளிக்கிறோம். வார்த்தையினாலே உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு இது மேன்மையாக தெரிகிறது. சிலர் போனாங்க உலக ஆசைக்காக, மாம்ச இச்சைக்காக, வாழ்க்கையினுடைய மரியாதைக்காக, இப்படி நிறைய பேர் போனாங்கல்ல. தேவனை வேண்டாம் என்ற பிறகு நித்திய ஜீவனையே கேட்டு வந்தவன் சொத்தை பார்த்துட்டு சொத்தை வித்துட்டு போறானோடனே அதை என்னால இழக்க முடியாது, நித்திய ஜீவனை வேண்டாம் என்று போனாங்கல்ல, துக்க முகமாய் போயிட்டார்ல. நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? நான் என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு என்னாலே சம்பாதித்துக் கொள்ள முடியாத மிக பெரிதான பொக்கிஷத்தை என் தேவன் என் கையில கொடுத்துக்கிறார். இதை நான் கையில வைத்துக் கொண்டு சீற்றிலே கிடக்கிறவைகளை நான் சிந்திப்பேன். ஆனால் சீற்றிலே கிடக்கிறதுக்காக என் வாழ்க்கையை செலவிடுவேன். ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் பொக்கிஷத்தை நான் அசட்டை பண்ணுகிறேன். சொல்றாரு, என்னை அசட்டை பண்ணுகிறவனே, கனப்படுத்துகிறவனே என்ன தைரியம்? ஒருவேளை நம்மள இப்படி ஒரு வயல்காரனர் ஒரு மூலையில எனக்கு ஒரு பகுதி இருக்கு, மோசையை ஒழிச்சு வச்சு பார்த்துட்டாரு, அதே மாதிரி என்னையும் என்ன சாகம் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குமாங்க. அது வேற. அவனை வச்சு வாசிக்கிறோம், என் வீட்டில் எங்க உண்மை இல்லவன், அதனாலதான் அந்த வாய்ப்பு.
நான் உண்மையே இல்லை, ஆனா என் மோசடி கொடுத்த வெளிப்படுத்த எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. வாசிக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷம் என்னமா என்ன சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள்னாலும் பிசாசு பிள்ளைகள்னாலும் வெளிப்படும் சொல்லிட்டு, தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றது, நாம் ஒருவரோடு அன்பு கூற வேண்டும் என்பது நாம் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. நாம் அன்பா இருக்கிறோம். அன்பு நம்மிடத்துல கிறிஸ்துவனிடத்துல எப்படிப்பட்ட அன்பு இருந்ததோ அவருடைய உடல்ல இருக்கிற அன்பு தான் எனக்கு வரும். நான் அவருடைய இடத்துல சரீரத்துல இந்த உடல்ல என்னன்னு இருக்கிறேன் அப்படின்னா நானும் அந்த அன்புக்குரியவனா தானே இருக்கணும். எனக்கும் அந்த சரீரத்துக்கு இடமே இல்லை, எனக்கு இந்த சரீரத்துல இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த சரீரத்துல இருந்தது எப்படி இயேசு சொல்றாருல, செடியிலே நிலைத்திருக்கிற கூடி எதுவும் அது காஞ்சு போயிடும். செடியில் நினைச்சலைன்னா அது காஞ்சு போயிடும். ஏன்னா செடியினுடைய சத்து அதுக்கு போகல, அது காஞ்சி போயிருது. அதை ஒரு நாள் சுருட்டாங்க, குப்பையில சேர்க்கிறாங்க, கொளுத்துறாங்க, அது சாம்பார். அப்போ நான் இப்படி நான் கிறிஸ்துவ இடத்துல அன்பு கூறுவது போல நான் என் சகோதரத்தை அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் ஒருவரோட அன்பு கூறுவது நீங்க கேள்விப்பட்ட விசேஷமா, ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை நான் கொடுக்குறேன். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்கிறான். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியில் பொல்லாதவர்களும் தன் சகோதரிய கிரிகள் நீதியுள்ளவருமா இருந்தானே. அடுத்தவங்களை பார்த்து சொல்லி நான் சொல்றேன். என்னை கத்து அங்கீகரிக்கல, அவன் அங்கீகரிச்சார். அதுக்கு ஸ்தோத்திரம். என்னை அங்கீகரித்துக் கொள்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தையிலே நம்மை கொள்வார். அவன் அங்கீகரித்தார். என்ன நடந்துச்சு? கொலை செய்ய. என்னை ஏன் அங்கீகரிக்கல கத்தாவே? என்னுடைய தவறை எனக்கு சுட்டி காட்டுங்க, நான் அதை விட்டுறேன், எனக்கு சொல்லித்தாங்க, உரிமையா கேளு சொல்லியிருந்தார். அவனை ஏன் அங்கீகரிச்சிங்க? என்ன அங்கீகரிக்கல, அவனை எப்படி அங்கீகரிச்சிங்க? அவன் இருந்தாதான் அவன் அங்கீகரிப்பீங்க. அவனை அழைச்சு போட்டான். யார் அழிந்தது? காயின். ஆபேல் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறான். காயின் விளைவல்ல. அப்போ நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை தேவன் நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கணும். இடத்துல ஒரு பாவம் இருக்குது அப்படின்னா தேவன் அதை சுட்டி காட்டுறாரு அப்படின்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா? மற்றவர்களுடைய பாவத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாவத்தை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாருன்னா, பாவம் இருந்தால் தேவனுடைய சமூகத்துல வர முடியாதுன்ற ஒரு ஆலோசனை தேவன் சொல்றாருன்னா, நம்ம நேரா ஓடி போய் ஹரி பாவம் செய்யலாம், தேவனுடைய சமூகத்துல வர முடியாது, சார்லஸ் பாவம் செய்யாத தேவனுடைய சமூகத்துல வர முடியாது, அது சொல்லல. அவருக்கு எனக்கு பேசியிருக்கிறார். அப்ப நான் என்னிடத்துல என்ன பாவம் இருக்குது அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாவத்தை நான் விடுவதற்கு நான் முயற்சிக்கிறேன் வழியா. இந்த காயினை போல அவனை நீங்க எங்க அங்கீகரிச்சு அவன் இருந்தா தான் அங்கீகரிப்பீங்க, அவன் இல்லைன்னா என்னதான் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவனை பகைத்து அவனிடத்துல அவனை கொண்டு போட்டேன். நான் என்னைத்தான் இழந்து போகுது. நான் ஒருவேளை அவங்க ரெண்டு எச்சரிக்கைன்னு வைங்க, ஒருவேளை அவங்க உங்களை சுட்டி காட்டல, ஒருவேளை அவங்க இருந்த பாவத்தை அவங்க விட்டுட்டாங்க, அவங்க காப்பத்தை கொடுத்துருவாங்க. ஆனா என்னை குறித்த இந்த எச்சரிப்பை நான் அசட்டை பண்ண என்னை நான் இழந்து போவேன். அப்போ நம்ம இடத்துல என்ன இருக்கக்கூடாது? காயினை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவனை அங்கீகரிச்சிட்டீங்களா? பாருங்க கர்த்தாவே, நான் இன்னும் அவனோட நீதியா வாழ்ந்து காட்டுறேன், நான் என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன். உங்களிடத்துல பாவம் நானும் என்னால இயன்ற மட்டும் பாவம் செய்ய அளவுக்கு நான் முயற்சி செய்யறேன். பாவம் நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, முழுமையா செய்யாம வாழ்றோம்னு சொல்ல முடியாது. அதை விடுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஒரு பாவம் வந்ததுன்னா அதை விடுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்க ஒரு நாளை விடுவோம். ஆனா இதை தேவன் மன்னிப்பார் அப்படின்ற மாதிரி கலந்து கொள்வதெல்லாம் இருந்தோம்னாதான் நம்மிடத்துல நம்மை ஏமாற்றிக் கொள்வதா இருக்கிறோம். அப்போ என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்டவங்களாய் நம்ம இடத்துல வருகிற காணிக்கை அது கண்டிப்புகளை நாம் அடுத்தவர்களுக்கு சுட்டி காட்டி நாம் கடந்து போகிறோம். அப்படி போவோம் அப்படின்னா அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், நாம் நம்ம இழந்து போவோம். காயினை போல இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா
அவன் கிரியைகள் கொள்ளாதவர்கள் சகோதர கிரிகள் நீதியுள்ளவருமாய் இருந்த மட்டும்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். அது எனக்கு புரியல. 14வது வசனத்துக்கு நேரம் வரும். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் மரணத்துல நிலை கொண்டிருக்கிறான்னு சொல்லி நான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, சில காரியங்கள் நம்ம யோசிச்சோம்னாப்ப காயின் வந்து சகோதரத்துல அன்பு கூறுந்தான் அப்படின்னா, எப்படிடா உன்னுடைய வாழ்க்கையை கத்தரால் அங்கீகரிக்கிற பொழுது அதுல எப்படி என்ன செய்யணும்னு கேட்டு வாய்ப்பு. அவன் பகைச்சதுனால யோசிப்பு தேவனுடைய மகனுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமானவனும் உண்மையுள்ளவனுமா இருக்கும். உண்மையுள்ளவனா இருந்ததுனால கத்தரவங்க இருந்தார். இவர்களும் அவனை போலவே தங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சித்திருப்பார்களானால் அவர்களும் அவருக்கு ஏற்ற கனத்தை பெற்றிருக்க வாய்ப்பு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பொறாமையினாலதான் காயினை கொண்டு போட்டான். அதே மாதிரி யோசேப்பு மட்டும் போடுவான். வயிற்றுலதான் அவனை கொண்டு போடணும்னு நினைச்சிருந்தாங்க. கேட்டல் வேற இடத்துல அவன் கொண்டு போனார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். சொல்றாரு பொறாமையினாலே அவரை காட்டி கொடுத்தார்கள் என்று அறிந்து அவரை விடுதலையாக்குவது. ஆனா நம்முடைய ரட்சகர் என்ன செஞ்சாரு? சிலுவையில இருந்து அவருக்கு தெரியும் இவர்கள் பொறாமையினாலதான் என்னை காட்டி கொடுத்துருக்காங்க, பொறாமையினாலதான் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு சிலுவையில இருந்து வந்து அறிந்து பேசி மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தது. யாரை போல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு காயினை போல இருக்கக்கூடாது. யாரை போல இருக்கணும்? யாருடைய சரீரத்தில் இணைந்திருக்கணும்? கிறிஸ்து தன்னை பொறாமையினாலே காட்டிக் கொடுத்த ஜனங்களுக்கும் சேர்த்து பரிந்து பேசி தன்னுடைய ஜீவனை கூட அவங்க ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அவனுக்கு அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெரிய கிரீடமான ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானம். ஆனா நம்ம என்ன பண்ணுறோம்? சில நாளோ சில ஆண்டுகளோ வாழ்ந்து அனுபவித்து போகக்கூடிய பொருள்களுக்காக நம் மனுஷன் மனம் விருப்பதற்காக, கண்களுடைய விருப்பதற்காக, நம்முடைய பழைய சுபாவத்திற்காக அவ்வளவு ஆயிரம் மேன்மையான பொக்கிஷத்தை வேண்டாம் என்கிறார். சகோதரர்களே, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை எவ்வளவு பாருங்க. அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளை என்ற நிலையிலே நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வோம். அதற்கு தேவன் என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ சுத்திகரித்துக் கொள்வோம், நீதியை செய்வோம், ஆபத்தை விடுவோம், நியாயப்பிரமாணத்தை அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோம், ஒருவருக்கு அன்பு கூறுவோம், யாரையும் பகைக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது, பொறாம துர்க்கணும், என்ன அங்கீகரிக்கலையே அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள வரக்கூடாது. அவரை போல அவர்களுக்காகவும் வேண்டுதலா இருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? காயின் அங்கீகரிக்கப்பட்டவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவி வீட்டில் எவ்வளவு காப்பாற்றப்பட எவ்வளவு வேதனை, அப்புறம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். ஏன்னா அவன் கர்த்தரை அவ்வளவு நேசிப்பான். காப்பாத்திட்டேன், தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. நீங்கள் நானும் நம்முடைய மனது விரும்புவது, நம்முடைய கண்கள் விரும்புவது, நம்முடைய பழைய சுபாவம் விரும்புவது, அல்லது நம்மை தூண்டுகிற காரியங்கள் எவைகளா இருந்தாலும் சரி, உலக ஆசையா இருந்தாலும் சரி, பொருளாசையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இவைகள் இந்த தேவன், நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனால என் தேவன் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று அறிந்து ருசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இவைகளின் வழியிலே இவைகளுக்காக என்னை நான் விற்றுக் கொள்வேன். தேவன் எனக்கு என் கையில கொடுக்கப்பட்ட
வைக்கப்பட்டிருக்கிற மாபெரும் பொக்கிஷத்தின் மதிப்பை அறியாமல் நாம் அதை போற வழியில அது ஒரு மேன்மை இருக்கு. பொக்கிஷத்தை கையில வச்சிருந்தோம், அதை அனுபவிக்கிறோம், அந்த சந்தோஷம் நம்மகிட்ட இருக்குது. நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் நம்ம இந்த மேன்மையான பொக்கிஷத்தையும் பார்க்கிறவர்கள் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கு குறையாது, நம்ம கையில இருக்க பொக்கிஷம் குறையாது. ஆனா அவன் என்ன பண்ணிடுறாங்கம்மா, நமக்கே பயன்படுத்த மாட்டேங்கிறோம், நம்ம இடத்துல கேட்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். கர்த்தர் அவங்க என்ன சொல்றாரு, தானும் போகாமல் மற்றவர்களையும் பிரவேசிக்க செய்யாமல் இருக்கிற இவர்களை போல இராதேயுங்கள், அவர்கள் முடிவு வேறன்னு சொல்றாரு. அதனால நாம் தேவன் நாம் அவருடைய பிள்ளைகள் அழைத்திருக்கிறார். அவர் நம்ம பாராட்டின அன்பு ரொம்ப பெருசு. அது விளைவை ருசிப்போம், அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். வாங்கிட்டாரு, நம்ம சொந்தமா வாங்கிட்டாரு. நாம் வேற ஒரு எஜமாட்ட அடிமையா இருந்தோம், இன்னொரு எஜமா நம்ம வாங்கி புத்திரனாய் வைத்திருக்கிறார். அவருடைய புத்திரனாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், இன்று தேவனுடைய பிள்ளை என்று நம்ம அழைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். தேவன் தாமே தொடர்ந்து